அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புலிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். திருமண பொருத்தத்தில் 9வது பாவகம். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல திருமணத்திற்காக நிறைய வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா ஏன் இவ்வளவு வழிமுறைகள், திருமணத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். அதை 1000 வருடம் இவங்க வாழ்றாங்களா அப்படி கிடையாது. ஒரு தலைமுறை பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அடுத்த தலைமுறை இல்லாம போயிடும் இல்லையா? அதனால பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு இவ்வளவு வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா தசவித பொருத்தங்கள், தின பொருத்தம், கண பொருத்தம், ராசி ரஜி பொருத்தம்னு சொல்லி தசவித பொருத்தங்கள் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா தோஷங்கள், தார தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், செவ்வாய் தோஷம், விஷக்கன்னிகா தோஷம், வதை, இந்த மாதிரியான நிறைய முறைகள் சொல்லப்பட்டு அதன்படி திருமண பொருத்தம் பொதுவாக சேர்க்கப்படுகிறது. 12 பாவகங்கள் இருக்கு. ஒரு ஒரு ஜாதகத்திலையும் 12 பாவகங்கள் இருக்குது. லக்னம் ஜாதகரை குறிக்கும், 2ஆம் இடம் குடும்பத்தை குறிக்கும், 3ஆம் இடம் சகோதரத்தை, இளைய சகோதரத்தை குறிக்கும், 4ஆம் இடம் தாயார் குறிக்கும், 5ஆம் இடம் புத்திரனை குறிக்கும், 6ஆம் இடம் எதிரியை குறிக்கும். இந்த மாதிரி 12 பாவங்களும் ஒரு 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 விஷயங்களை சொல்லும். இப்போ இந்த 12 பாவத்தும் ஒருத்தருக்கு எப்படி இருந்தா, ஒருத்தருக்கு வலுவா இருந்தா இன்னொருத்தருக்கு எப்படி இருக்கணும், ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டிருந்தா இன்னொருத்தர் எப்படிப்பட்ட ஜாதகத்தை சேர்க்கணும், அதெல்லாம் பற்றி 12 பாவக பொருத்தங்கள், ஜாதகத்துல 12 பாவங்களும் எப்படி இருந்தா எப்படிப்பட்ட ஜாதகத்தை சேர்க்கணுங்கிறத பத்தி பார்ப்போம். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஒருவருக்கு 9வது பாவகம் எப்படி இருந்தா எப்படிப்பட்ட வரனை சேர்ப்பது என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். 9ஆம் இடத்துடைய முக்கியத்துவத்தை பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா 9ஆம் இடங்கிறது தந்தை ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். இந்த 9ஆம் இடம் அதாவது பாக்கியம், அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம். பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்துல என்னதான் பாதகாதிபதி திசை, மாரகாதிபதி திசை, அதே போல பாத்தீங்கன்னா நீச்சமாய் திசை நடத்தினாலும் கூட ஒருவருக்கு மகாலட்சுமி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 1, 5, 9 வலிமையா இருந்ததுன்னு வச்சுங்க, எதையுமே தாங்கி அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன்னா 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம். அது ஏன்னா ஒருத்தர் தொட்டது தொடங்கக்கூடிய கைராசிக்காரரா, இல்ல அவரு வாழ்க்கை பூரா ஒரு ஒரு விஷயத்துக்கும், சின்ன சின்ன விஷயத்துக்கும் நிறைய போராடி போராடி ஜெயிக்கக்கூடியவரா, இதெல்லாமே 9ஆம் இடத்தை வச்சுதான் சொல்லப்படும். முன்னோர்கள் இவங்களுக்கு நன்மை செஞ்சிருக்காங்களா, அதாவது முன்னோர்களுடைய புண்ணிய பலன் இருக்கா, இல்ல பாப பலன், முன்னோர்களுடைய பாபம் சாபம் இருக்கிறதா, இதெல்லாம் பத்தி 9ஆம் இடத்தை வச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும். 9ஆம் இடத்துல பாப கிரகம் ராகு, இந்த மாதிரியான கிரகங்கள், ராகு கேது சனிலாம் இருக்கும் பொழுது முன்னோர்களுடைய கர்ம பலன் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அதுவே பாத்தீங்கன்னா சுபகிரகம் குரு, சுக்கிரன், இந்த மாதிரியான சுபகிரகங்களுடைய பார்வை, சுபகிரகங்களுடைய அவர்களுடைய வீடாக இருக்கும் பொழுது அது நிறைய புண்ணிய கர்மங்களை கொண்டுள்ள வீடாக இருக்கும். அப்ப முன்னோர்களுடைய புண்ணிய கர்மங்களை அனுபவிப்பதற்காக பிறந்திருக்கிறோம். அப்ப வாழ்க்கை எளிதாக இருக்கும். ஆக அதே போல பாத்தீங்கன்னா 9ஆம் இடங்கிறது இரக்க குணமுடையவரா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 9ஆம் இடம்ங்கிறது அவருடைய தயா மனப்பான்மை, தர்ம குணமுடையவரா, இது எல்லாமே சொல்லக்கூடிய இடம். வழிகாட்டி அமைவாரா, அவர் ஒருத்தருடைய ஜாதகத்துல 9ஆம் இடங்கிறது அவருக்கு வழிகாட்டி. குரு கிரகத்துல குரு, அதே போல பாத்தீங்கன்னா 9ஆம் இடங்கிறது வழிகாட்டி. அவருக்கு எந்த நேரத்துல எங்க என்ன செய்யணும், அந்த மாதிரி அவருக்கு திசா அதாவது பாத்தீங்கன்னா அவருக்கு வழி சொல்லக்கூடிய இடம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த வழியில போனீங்கன்னா இந்த பலன் கிடைக்கும், அந்த மாதிரியான வழிகாட்டி கிடக்கக்கூடிய இடம் இந்த 9ஆம் இடம். அப்ப 9ஆம் இடம் ஆண்களை விட பெண்களுக்கு முக்கியம். ஏன் அப்படின்னா 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் இல்லையா? பெண்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடம் வலுவாக இருக்க வேண்டும். ஏன்னா ஆண்களுக்கு எப்படி 5ஆம் இடம் புத்திரஸ்தானமோ 9ஆம் இடம் பெண்களுக்கு நற்குழந்தை பெறுவதற்கான ஸ்தானம். ஆக 9ஆம் இடம் பெண்களுடைய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால், அதாவது 6, 8, 12 பகை நீச்சமாகி 9ஆம் இடத்துல பாவகிரகம் இருந்து சுவருடைய தொடர்பு இல்லாமல், குருவுடைய பார்வை தொடர்பு இல்லாமல் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, குரு சுக்கிரன் இவர்களுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான பெண் ஜாதகத்துக்கு ஆண் ஜாதகம் 5ஆம் இடம் ஆட்சி உச்சம், 5ஆம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம், இல்ல 5ல் ஆட்சி உச்சம், 5ஆம் இடத்துல சுபகிரகத்துடைய தொடர்பு, ஆனா குரு இருக்கக்கூடாது. ஏன்னா காரகோ பாப நாஸ்தி ஆயிடும். அதே போல ஏன்னா குரு புத்திரகாரகன், 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் ஆண்களுக்கு, அப்ப காரக பாவ நாஸ்தி ஆயிடும். 5ஆம் இடம் ஆட்சி உச்சமுடைய ஜாதகத்தை சேர்க்கிறது. அதே போல தசவித பொருத்தத்துல பால்மர பொருத்தம், மகேந்திர பொருத்தமுடைய ஜாதகமா சேர்க்கிறது. பெண்களுடைய 9ஆம் இடத்ததிபதி பலவீனப்பட்டு
குருவும் பலவீனப்படும் பொழுது இப்படிப்பட்ட ஜாதகத்தை சேர்க்கணும். ஆண்களுக்கு 5ஆம் இடம் பலமும், அதே போல குரு பலமான உடைய ஜாதகமும், தசவித பொருத்தத்தில் பால்மத பொருத்தமும், அதே போல மகேந்திர பொருத்தமும் உடைய ஜாதகமாக பார்த்து சேர்க்கும்போது அவர்களுக்கு சிறப்பான குழந்தை பாக்கியம், சிறப்பான வாழ்க்கை இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் 9ஆம் இடம் வந்து ஆணுக்கோ பெண்ணுக்கு 2 பேர்த்துக்குமே பகை நீச்சமாகி சுபருடைய தொடர்பு இல்லாமல் மறைவு 6, 8, 12 மறைஞ்சிட்டார் அப்படின்னா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா விரக்தி மனப்பான்மை இருக்கும். எந்த செயலை தொட்டாலும் தடை, தாமதம், இழுபறி. அதிர்ஷ்டம் வந்து அவர்களுக்கு துணை புரியாது, துரதிர்ஷ்டம் தான் துணை புரியும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒருத்தவங்க இருக்காங்க, பொழுதுலையும் வேலை செய்கிறாங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து முதலாளி பார்த்து என்ன வேலை செஞ்சுட்டா அப்படிங்கிறது துரதிர்ஷ்டம். அதுவே அந்த நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த அவர் முதலாளி வர்ற நேரத்துக்கு வேலை செஞ்சு அவருடைய கண்ணில் படுறாங்களே அது அதிர்ஷ்டம். அதான் அந்த அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் தான் 9ஆம் இடம். வாழ்க்கை வந்து மகாலட்சுமி ஸ்தானம் இல்லையா? அப்போ எளிமையாக அதிர்ஷ்டகரமாக கொண்டு செல்வதற்கு 9ஆம் இடம் முக்கியம். 9ஆம் இடம் பலமாக இல்லை அப்படின்னாலே விரக்தி மனப்பான்மை, அதே போல் குழந்தைகள் பிரச்சனை, சொத்து, பூர்வீக சொத்து சம்பந்தமாக பிரச்சனை, அதாவது தந்தையிடம் கருத்து மோதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை, அதில் வந்து பாகப்பிரிவினையில் பிரச்சனை, அது கிடைக்குமா கிடைக்காதா, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்திடும் இந்த 9ஆம் இடம் வலுவிழக்கும் பொழுது. அதே போல் பார்த்தீங்கன்னா தொலைதூர உயர்கல்வி நிறைய படித்த பண்பாளராக இருக்கிறதுக்கு 9ஆம் இடம் தான் மிகச்சிறப்பான இடம். ஆராய்ச்சி கல்விலாம் படிக்கிறாங்களே அதெல்லாம் வந்து 9ஆம் இடம். தொலைதூர வெளிநாடு சம்பந்தமான யோகத்தை சொல்லக்கூடிய இடம் 9ஆம் இடம். பொதுவாகவே ஒருவருக்கு 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் அவங்க பூர்வீகத்திலே இருக்க முடியாது. அதாவது சொந்த ஊரில் சொந்த இருப்பிடத்தில் இல்லாமல் வெளியூர், வெளி மாவட்டம் சொல்லி வெளியில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ 9ஆம் இடம் பாகிஸ்தானை வலுவடைந்தால் தான் சொந்த ஊரில் அவங்க வந்து சொந்த இருப்பிடத்தில் அவங்க அந்த பரம்பரை கௌரவம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதோடு வாழக்கூடிய அமைப்பு இந்த 9ஆம் இடத்தை வச்சு தான் சொல்ல முடியும். அப்போ 9ஆம் இடங்கிறது பொதுவாக 2 பேர்த்துக்குமே சிறப்பாக இருப்பது சிறப்பு. ஆட்சி உச்சம் அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கிறது 2 பேர்த்துக்குமே. இல்லைன்னா ஒரு 9ஆம் இடத்தை பாதிக்கப்பட்டாலும் குரு நன்றாக இருந்தாலும் ஆட்சி உச்சமாகி பிகேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும் அதுவும் நன்மை. ஆனால் இது 2மே பாதிக்கப்படும் பொழுது கண்டிப்பாக ஒரு ஆணுக்கு வந்து 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் பெண்ணுக்கும் 9ஆம் இடம் ஆட்சி உச்சம் உடைய ஜாதகத்தை தான் சேர்க்கணும். அதே போல் பெண்களுக்கு 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்த ஆண்களுக்கு 5ஆம் இடம், 9ஆம் இடம், குரு, இதெல்லாம் வலுவாக உள்ள ஜாதகத்தை தான் சேர்க்கணும். அப்போ தான் வாழ்க்கை அதிர்ஷ்டகரமானதாகவும் நிம்மதியாகவும் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.